Hi guys, welcome to my channel முயற்சி பாதை DNPSC. இன்னைக்கு நம்ம இந்தியன் பாலிட்டியோட வே டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மஸ்ட் ரீடு. இருந்தாலும் ஒரு பிகினராக நம்ம எடுத்ததுமே 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து போனோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. பேசிக்லேருந்து போகிறப்ப தான் நம்மளுக்கு அந்த டாப்பிக்கில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ இந்திய அரசியலமைப்பின் முகவுரை முக்கிய கூறுகள் நம்ம எடுத்துக்கிறோன்னா இந்த 7 லெசன்ஸ் நம்ம படிக்கிறப்ப பேசிக்லேருந்து நம்ம போவோம். ஃபஸ்ட்டு 6th 7th 8th 10th 12th நம்ம போகிறப்ப ஃபவுண்டேஷன் நம்ம நல்லா பில்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம், குடியுரிமை. இதுக்கு நம்ம 8th 12th வரைக்கும் போட்டிருக்க இந்த 5 லெசன்ஸை நம்ம படிக்கிறப்ப இந்த டாப்பிக்கை நம்ம இந்த 5 லெசன்ஸில் நல்லா கவர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணியிருக்க லெசன்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகுது. மொத்தமாக நம்மளுக்கு 46 லெசன்ஸ் பாலிட்டிக்கு இருக்குது. அதில் 6 லெசன்ஸ் ரிப்பீட் ஆகுது. 40 லெசன்ஸ் நம்ம பாலிட்டிக்கு படிக்கணும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம்னா லக்ஷ்மிகாந்த் படிக்கணும், தமிழ் மீடியம்னா பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸோட புக்கை நம்ம படிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் படித்து முடித்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டாண்டர்ட் புக் போகிறப்ப தான் நம்மளுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதனால் முதல்ல நம்ம ஸ்கூல் புக்கை கவர் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாண்டர்ட் புக்கை நம்ம கவர் பண்ணிக்கலாம். அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், டிபிஎஸ்பி அது இந்த 3 லெசன்ஸில் கவர் ஆகும். மனித உரிமைகள் 9th, அதுக்கப்புறம் 10th இந்திய அரசியலமைப்பு. 10th ஸ்டாண்டர்ட் நான் சொன்ன மாதிரி 10th ரொம்ப மஸ்ட் ரீட் லெசன்ஸ் 10th வர்றது. அடுத்தது 11th அடுத்தது 11th அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள். 11th அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. 10th பாலிட்டி 12th பாலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இருந்தாலும் நம்ம எல்லா லெசன்ஸையும் பேசிக்லேருந்து கவர் பண்ணிட்டு வரணும். ஒன்றியம், நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம். இப்போ இதில் இருக்கிற லெசன்ஸ்லாம் இந்த டாப்பிக்கை கவர் பண்ணுது. மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம்னா இந்த 3 லெசன்ஸ் படிக்கணும். உள்ளாட்சி அமைப்பு, பஞ்சாயத்து ராஜ்க்கு இந்த 3 லெசன்ஸ் நம்ம படிக்கிறோம். அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புனா என்ன, பஞ்சாயத்து ராஜ்னா என்ன, அதை பற்றி நம்ம டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகளுக்கு இந்த 3 லெசன்ஸ் படிக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10th இருக்கிற இந்திய அரசியலமைப்பு இதுலேயும் வந்துடுது. பாக்ஸ் பண்ணியிருக்க லெசன்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்றதுனால தான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். தேர்தல், நீதித்துறை, சட்டத்தின் ஆட்சி 29th லெசன்லேருந்து 38th லெசன் வரைக்கும் தேர்தலை பற்றியும் நீதித்துறையை பற்றியும் சட்டத்தின் ஆட்சியை பற்றியும் சொல்லுது. நம்ம இந்த எல்லா லெசன்ஸையும் படிக்கிறப்ப தான் அந்த டாப்பிக்கை புரிஞ்சிக்க முடியும். ஊழல் தடுப்பு நடவடிக்கை, லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு, மனித உரிமை சாசனம். இதுக்கு 39th லெசன்லேருந்து 45th லெசன் வரைக்கும் நம்ம படிக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம படிக்க வேண்டியது தேசிய சின்னங்கள் 6th ஸ்டாண்டர்ட். அது இதரவை. இதெல்லாம் பாலிட்டிக்கு படிக்க வேண்டிய லெசன்ஸ். வே டு ஸ்டடி தான் நான் இப்போ கொடுத்துருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.